ஹாய்ங்க. கௌதமி பேசுகிறேங்க. இன்றைக்கி சின்ன ஒரு மெமரிஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. என்னென்னா, கேஆர் அவங்க வந்து இந்தியா வந்திருந்தாங்க. இந்த டைமு வந்துட்டு சரி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்போ ஒரு சின்ன மெமரிஸுங்க. வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்து பிஎம்ஹெச்எஸில் அண்ணா அலுமினிங்க. அவங்க தவறிட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. சரி அப்படின்ட்டு வஞ்சிக்கா நானும் கேஆர் அவங்க 3 பேர் வந்து அவங்க வீட்டுக்கு போனேங்க. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த தடத்தில் தான் போனேங்க. இந்த மெமரிஸ் இதாங்க. இதில் தான் நடந்து போனோம். 3 பேர் பேசிகிட்டே கொஞ்சம் பக்கத்தில் தான் தோட்டங்க, அந்த அண்ணா அவங்க தோட்டம். போய் பார்த்துட்டு பேசிட்டுங்க. அப்போல்லாம் கேட்டு கேஆர் அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரஸ்ட்லேருந்து பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தாங்க. கேஆரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ப்யூருங்க. அவ்வளோ அற்புதமான மனிதர். அந்த மனசெல்லாம் யாருக்கும் வரும்னு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். அவ்வளோ அன்பு, பாசம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தாங்க அவங்களுக்கு எப்போவுமே வந்து. அப்புறம் பேசிகிட்டே போனாங்க. இந்த இடத்துல போத்தாங்க இங்கே ஒரு கள்ளி மரம் இருந்துச்சுங்க. அந்த செடியை பார்த்துட்டு நான் வந்துட்டு இந்த கள்ளி மரத்தில் தாங்க கொண்டு வந்து மாடு கன்று போட்டால் நஞ்சு போடு அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ தான் பால் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேஆர் அவங்க இருந்துக்கிட்ட அப்படி இல்லைப்பா, நஞ்சை வந்து கீழே கொண்டு போய் போட்டோம்னா அது நாய் சாப்பிட்டுதுன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிடாது, அதனால தான் பெரிய மரத்தில் கொண்டாந்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லி சிரித்து பேசிகிட்டே போனது நேரம் வந்து நல்லா குழுன்னு இருந்ததுங்களா. கேஆர் கம்முன்னு இங்கேயே ஒரு கட்டளை போட்டு படுத்துடலாம் மாட்டிருக்கு, நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு பேசிகிட்டே போனேங்க. போயிட்டு பேசிட்டு அந்த அண்ணா அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேங்க. மறக்க முடியாதுங்க அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து. அவ்வளோ ஒரு நல்ல மனிதங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனெல்லாம் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் பார்க்கவே முடியாது. நாங்கள் ஓட்டிருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இப்படியெல்லாம் நல்ல மனிதர்களோடு நான் இருக்கிறதே வந்து எனக்கு பெரிய சந்தோஷங்க. இதில் வந்து உள்ளே போகணுங்க. இன்னும் கொஞ்சம் தொலை போனோம்னா அவங்களோட தோட்டம். கேஆரை பற்றி சொல்லணுன்னா, கேஆர் நீங்கள் வந்து ஏசிஎல் அலுமினியில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆலமரம் கேஆர். ஆலமரம் எப்படி வந்து நிழல் தருது, அது பறவைகள் வந்து அதில் உட்காந்து அது எப்படி ஆலமரம் அரவணைச்சிக்குதோ அந்த மாதிரி தான் கேஆர் நீங்களும் வந்து. இன்னும் உங்களை பற்றி சொல்லணுன்னாங்க கேஆர், நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து தூங்கியே நான் அதிகமாக பார்த்ததே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த அலுமினி ஏசிஎல் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்தா நாங்கள் இங்கே பகல் டைமு, உங்களுக்கு நைட் டைம்னால் நீங்கள் அந்த டைமில் வந்து ஃபுல்லாக வந்து உழைப்பை போட்டு ஏசிஎல் அலுமினிக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ஒர்க்லேயே தான் இருப்பீங்க கேஆர். உங்களோட ஹெல்த்தை பார்க்குறத விட இந்த ஏசிஎல் அலுமினியை பார்த்தது தான் அதிகம் கேஆர். அது வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேங்க கேஆர். ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் வந்து நம்ம 2-3 ட்ரஸ்ட்டு வந்து உள்ளே ஜாயின் ஆகி இன்னும் இந்த ட்ரஸ்ட்டு இன்னும் நிறைய உள்ளே வரணும் கேஆர். இன்னும் நம்ம வந்து நிறைய சமூக சேவைகள் வந்து நிறைய செய்யணும். நிறைய குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் கிடைக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் ஹெல்ப்பும் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னும் பண்ணணும். கண்டிப்பாக அதுக்கு எப்போவுமே உறுதுணையாக சப்போர்ட்டாக நாங்கள்லாம் இருப்போம் கேஆர். ரொம்ப நன்றிங்க கேஆர். உங்களை பார்த்தது, உங்களோட வீட்டுக்கு வந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். நானும் வந்து நீங்கள் கிடா வெட்டு மீட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தீங்க அலுமினி வந்திருந்தா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒன் டே ஃபுல்லாக வந்து அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க கேஆர். எல்லா லீட்ஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி வஞ்சிக்கா, சாரு, ஆஷாக்கா, பிரேமாக்கா நிறைய பேர்த்த சொல்லாங்க. இந்த லீட்ஸில் அவங்களாம் வந்து இப்போவுமே இவ்வளோ பாசமாக தான் இருப்பாங்க. என்ன ரேணுக்காட்டையெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒர்க்கை கொடுத்துட்டு அக்கா மெர்ஜி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னா சரிங்கிற தவிர்த்து அவங்ககிட்ட எதுவுமே அவ்வளோ ஒரு பொறுமைங்க. ரேணுக்காட்டு தான் அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி ஒரு நண்பர்கள், நட்பு வட்டங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க கேஆர்.
ஊர் மக்கள்லாம் எப்படி அந்த ஆலமரத்தடியை வந்து பேசி சிரித்து சந்தோஷமாக எல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இந்த இங்கே ஏசில் அலுமினி எல்லாமே வந்து நம்மளோட சந்தோஷங்களை பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேட்டு அரவணைச்சு அதுக்குண்டான தீர்வை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தர்றீங்க. ரொம்ப ஒரு ஆலமரம் எப்படி கம்பீரமாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே கம்பீரமாக இருக்கணும் கேஆர். எப்போவுமே கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கங்க கேஆர். இந்த ஏசில் அலுமினிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து உழைப்பை போட்டிருக்கிறேங்கிறது கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு கூட பக்கபலமாக துணையை எப்போவுமே நிற்பங்க கேஆர். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷங்க கேஆர் நீங்கள் வீட்டுக்கு வந்தது. அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து மறக்க முடியாதுங்க. ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இன்னும் சொல்லணுன்னா இன்னும் வந்து நம்ம ஏசியில் அலுமினியை வந்து இன்னும் பெரிய லெவலில் நம்ம கொண்டு போகலாங்க கேஆர். அதுக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே கூட உங்கள் கூடயே நிற்போங்க கேஆர். இன்னும் நிறைய லீட்ஸ் எல்லாம் வந்து சொல்லணும்னா எல்லாருமே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் தான் இருப்பாங்க கேஆர். இந்த அலுமினி ஏசியில் வந்து எனக்கு நிறையா வந்து நட்பு வட்டங்கள் கிடச்சதே வந்து இங்கே அலுமினிக்கில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய நட்பு வட்டங்கள்லாம் அமைச்சிக்கிட்டேங்க நான். அதுவும் ஒரு காரணங்க. இப்போ அந்த மழைக்காலங்களில் தாங்க இந்த மாதிரி பூலாம் பூக்கும். இந்த சமயத்தில் வந்து தான் அந்த தேனீயெல்லாம் வந்து நிறையா வந்து தேன் சேகரிக்கும். மற்ற நாட்களை விட இந்த சமயத்தில் தான் வந்து அதோடய தேன் சேகரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பூக்களில் வந்து தான் அது சேகரிச்சுட்டு போகும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுவே இந்த சித்திரை வைகாசி இந்த மாதம்லாம் வந்துடுச்சுன்னா இந்த பச்சையெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப வறட்சியாக தான் இருக்கும்.